கிரியேட்டிவ் அந்த கம்பெனியை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுவும் அநேகமா ஒரு லேட் 80s இல்லாட்டி early 90s கிட்டா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமே கிரியேட்டிவ். கண்டிப்பா கண்டிப்பா. சவுண்ட் பிளாஸ்டர் அப்படின்ற ஒரு 2.1 ஸ்பீக்கர் நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கோம். அந்த சீரீஸே ஒரு ஹிட் சீரீஸ் மாதிரி தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, இவங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவ்னு பார்த்தா ரொம்ப கிரியேட்டிவா இருந்தாங்க. ஆனா அந்த ஐ ஃபீச்சர் அது என்ன, அது இப்பவே எடுத்துணுமா? இது கிரியேட்டிவ், அதனால அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் சரி கொஞ்ச நேரம் கிரியேட்டிவ். ஆமா, ஏன்னா சுத்தி பாரு, நீ சொன்ன மாதிரி என்டியூரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்னடா வேற லெவல்ல இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ரைட், இங்க அப் டு 10 hours சார்ஜ்ரா. பர் சார்ஜ் 10 மணி நேரம் கேட்க முடியும். நீ 3 தடவை கிட்ட, அதாவது 2 தடவை ஒரு ஸ்டாண்டர்ட் 10 hours, அது தவிர நீ 2 தடவை சார்ஜ் போடலாம் போல. மொத்தம் 30 hours சார்ஜ். அப்புறம் கிராஃபின் டயாஃப்ரம் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.0, அதுக்கப்புறம் குவால்காம் ஆப்டெக்ஸ் ஏஏசி அந்த சப்போர்ட்லாம் வேற இதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா TWS மாதிரி இதுவும் ஸ்வெட் ப்ரூஃப் தான். ஸோ ஜிம்மிங், ரன்னிங் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, சிரி அதுவும் இருக்கு. ஹே சிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது டியூவல் வாய்ஸ் கால்னு போட்டிருக்காங்கல்ல, அது என்ன டியூவல் வாய்ஸ் கால் அதான் தெரியல, அது என்னன்னு பாக்கலாம். அப்புறம் இந்த கிராஃபின் வந்து மேபி அவங்க வெயிட் ரொம்ப கம்மி பண்றதுக்காக பண்ணிருக்கலாம். சோ எல்லாம் எப்படி இருக்கு குவாலிட்டின்னு பாப்போம். சோ பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பேர் ஆஃப் ட்ரூ வயர்லெஸ் பட் இருக்கு, அதோட கேஸ் இருக்கு, USB கேபிள் இருக்கு, அப்புறம் மேனுவல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு அப்படின்னு வெளில போட்டிருக்காங்க. சூப்பர். ஸ்வெட் ப்ரூஃப் இன் இயர் டைப் அப்படிங்கறதே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதோட டிசைனை பார்த்ததுமே எனக்கு ஹை ஃபீச்சர் ஞாபகம் வந்துருச்சு. சரி, அன்பாக்சிங் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து காமிச்சிடலாம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஏன்னா பாரத் சொன்னா பாத்தியா, கிரியேட்டிவ் வந்து சிங்கப்பூர் பேஸ்டு. இது எதுக்காக அந்த பாய்காட் சைனான்னு வேற ஒரு நெடி நல்லா போய்கிட்டு இருந்தது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரூ வயர்லெஸ் வந்து எனக்கு சைனீஸ் பேஸ்டு வேணாம், எனக்கு ஹை ஃபீச்சர்னு ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் பாத்தியா, அது என்னன்றதையும் பாரத் பார்த்தான். அது வந்து சென்சன் சைனா. யா, சோ அத மாதிரி இருக்கும்போது கிரியேட்டிவ் யாரு, சிங்கப்பூர், கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. சோ இது ஒரு காது ஒர்க் ஆகலாம் இதுல. அதுல ஆமா, அப்படிதான் கரெக்டான இடத்துல இருந்தா வந்திருக்கு. கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கு. விக்கி பிரசன நியாயமான பேச்சுதான். ரைட். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா, ஆமா சிம்பிளா தான்டா இருக்கு. சார்ஜிங் கேஸோட சேர்த்தும் வெயிட் இருக்க ஃபீலே இல்ல, செமையா இருக்கு. ஏன்னா 30 hours பிளே பேக் இருக்குன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவி மாதிரி இருக்கு, அதிகமா இருக்கனால ஹெவி அதிகமா இருக்கும். ஆனா இதுல அப்படி இல்ல. சோ கிட்டத்தட்ட இது அந்த நோக்கியாவோட இந்த வயர்லெஸ் அந்த மாடல் மாதிரி இல்ல. ஆமா ஆமா, அது ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதோட இது மேபி பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த எப்படி சொல்றது குவாலிட்டி வைஸ். ஆமா, ஏன்னா அவங்களே பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் போட்டிருக்காங்க. நோக்கியா வந்து டிசைன் வைஸ் ஓகே, பட் லைஃப்லாம் அந்த அளவுக்கு இல்லடா. அதான் உண்மை. சோ 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. டைப் சியா? சூப்பர். இதுக்குள்ள ஒரு இங்க பாருடா, இதுக்குள்ளயும் இருக்குடா இயர் டிப்ஸ். மிஸ்டேக்ல வந்ததா இல்ல மிஸ்டேக்ல வந்ததா இல்லாட்டி எதுக்கு இத்தனை அப்படி இருக்கு? சோ எங்களுக்கு வந்து 3 பேர் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி 3 பேர் தான் இருக்கணும். அப்போ பாக்ஸ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? பாக்ஸ்ல இங்க பாரு, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கிரியேட்டிவ் வந்து இதெல்லாம் வேற பண்றாங்களா அப்படின்னு தோணுது. வேர்ல்டு வைடு வாரண்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாரு. அப்போ வேர்ல்டு வைடு வாரண்டி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா இது நீ பொதுவா வேற எங்க பாப்ப? ஆப்பிள். அந்த மாதிரிதான் இருக்கு. சூப்பர். இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மேபி பாக்கலாமா? சூப்பர். ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு முன்னாடி இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்தலாம். அந்த பாக்ஸ். ஆமா சரி. சோ இங்க பாருங்க, இங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ்ல சார்ஜ் ஆயிருக்கா இல்லையா, டோட்டலா எவ்வளவு சார்ஜ், இந்த பாக்ஸ் சார்ஜ் ஆயிருக்கா இல்லையா, சார்ஜிங் ஆயிட்டு இருக்கா, ரைட் இயர்பட்ஸ்ல சார்ஜ் எவ்வளவு ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து USB டைப் சி யோட போட்டோ. இது அப்படியே வந்து நீ கேட்டல நோக்கியா இயர்பட்ஸ், நீ இந்த லெஃப்ட் ரைட் இருக்கும், சார்ஜ் ஏறுதா சார்ஜ் இருக்காங்கிறதுக்கு ஒரே இண்டிகேட்டர் இருக்கும். ஓ ஓகே. ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். ஆனா நல்லா இருக்குல்ல. இப்ப மேபி பேர் பண்ணி பாப்போமா, எவ்வளவு ஃபாஸ்டா தலை பேர் ஆகுறாருன்னு பாப்போம். ஏன்னா இந்த போன் வந்து சீரியஸாவே செமையா இருந்ததுப்பா, வேற லெவல் தான். ரைட். சோ நம்ம வந்து இப்போ Oppo Find X2 Pro ஓட நம்ம பேர் பண்ணிருக்கோம். அதனால
பேரிங் வந்து ஈஸியா தான் இருந்தது. அண்ட் ஆனா டிஃபரெண்டா இருந்ததுடா. டிஃபரெண்டா இருந்தது. ஏன் தெரியுமா, நார்மலா நீ பாத்திருப்ப ஏதாவது ஒண்ணுதான் மாஸ்டர் மாதிரி இருக்கும். இப்ப சப்போஸ் ரைட் பட் பார்த்தேன்னு வச்சுக்க, இது என்ன பண்ணும்னா லெஃப்டையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பேர் ஆயிட்டு என்ன பண்ணும்னா கனெக்டிங் லெஃப்ட் சேனல் அந்த மாதிரி சொல்லுவோம். இதானா எப்படி தெரியுமா, இண்டிவிஜுவலா பேர் ஆகுது. ஆனா நீ ஒன்னு பேர் பண்ணா போதும், அது லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒண்ணு நீ பேர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட்ல வந்து ரைட் பட் லெஃப்ட் பட்னு வருது, தனித்தனியா வந்து அதுவே பேர் ஆகிக்குது. சூப்பர். சோ நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த சார்ஜிங் அந்த போர்ட் எடுக்கும்போது இப்படி வருது. அது எதுக்குன்னா நீ சார்ஜ் பண்ணிட்டே தான் யூஸ் பண்ணுவ, கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஒயரை பிடிச்சி எடுக்கும்போது பட் தானே எடுக்க போறான். அது டைட்டா இருக்கு ப்ரோ, வேற எதுவும் இல்ல. இந்த போர்ட்டும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. சோ மேபி யூஸ் பண்ண சரியாயிடும். அப்படி இல்லன்னா இவங்க கேபிள் வந்து சம்பந்தமே எல்லாமே ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க போல. அது ஃபர்ஸ்டே அவங்க டெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும், கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி. வேற எங்கேயும் மலிவு விலையில ஏதாவது கேபிள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஒரு டைப் சி வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க போல. இது வந்து காமன் ப்ராப்ளம் தான். நீங்க இன்னொன்னு நோட் பண்ணிருப்படா நீ, ஈவன் மைக்ரோ எஸ்பி நிறைய போன்ஸ் நீ பாத்திருப்ப. ஓப்போல மைக்ரோ எஸ்பி இருக்கும், அதே சமயம் வந்து வேற ஏதாவது இன்ஃபினிக்ஸ் மாதிரியான போன்லயும் மைக்ரோ எஸ்பி இருக்கும். பட் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரியா இருக்கும். இன்ஃபினிக்ஸோட கேபிள் கொண்டு போய் ஓப்போல ட்ரை பண்ணா கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கிற ஃபீல் இருக்கும். இன்னொரு போன்ல பாத்தீங்கன்னா அப்படியே லூசா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, செக் பண்ணி இருந்திருக்கணும் அவங்க. ஜாலியா சூப்பரா இருக்கு, லைட் எல்லாம் எரியுது, ஜக ஜகன்னு எரியுது. அது மட்டுமா வேற லெவல். இப்படியே போட்டு இப்படியா போனா ரோபோட்னு நினைச்சுப்பாங்க போல. அந்த மாதிரி இருக்கு, நம்ம ரோபோ மாதிரியா இருக்கும். சோ பட்டன்ஸ் தான் ஓகே. சூப்பர். பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான், ஒன்னும் கேட்க மாட்டேங்குது போல. நெக்ஸ்ட் ட்ராக் போகுதா? கேக்குதா நான் பேசுறதுதான் கேக்குதா? கேக்குதா? அது எதுக்கு கேட்கணும்? நல்ல விஷயம் கேக்குது இல்ல, நல்ல விஷயம் கேக்குது. வரத்துக்கும் கண்டிப்பா இது பிடிக்கும், உனக்கு கன்ஃபார்மா பிடிக்கும், ஐயாக்கு கன்ஃபார்மா பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்குடா, நல்லா இருக்கு. அதுவும் இப்போ கண்டிப்பா. சோ இந்த ஆட்டோ பாஸ் இல்ல, என்ன இப்ப எடுத்து கொடுக்குறேன் அப்படியே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதிகமா பசங்களுக்கு கேட்டிருக்கும் பாட்டு. நல்லாதான் இருக்கு, சரியா இருக்குல்ல. மெசேஜ் வந்துதா? கத்துற நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அதான் பாருங்க, கூத்து அடிக்கிறான் அவனும். சூப்பரா பண்ணிருக்காங்க. கிரியேட்டிவ் நோன் தானே இல்லையா? என்ன பண்றது, கிரியேட்டிவ் எப்படி சவுண்ட் பிளாஸ்டர். சோ அவங்க வந்து ஆடியோ ரிலேட்டட்ல தான் இருக்காங்க ரொம்ப வருஷமா. சோ வால்யூமும் ஹையா இருக்கு, அதே சமயத்துல அந்த டிஸ்டார்ஷனும் இல்ல அதுல. சோ நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த கிராஃபின் டயஃப்ரமோட விஷயம் தெரியுது பாத்தியா? லைட்டா இருக்குல்ல பட். ஆனா பட்டோட வெயிட் என்னன்னு போட்டுருந்தாங்களா? நான் இண்டிவிஜுவலா மேபி நான் பாக்குறேன், நீ மத்த விஷயம் நான் பாத்துக்கிட்டு. ரைட். சோ இந்த பட்டோட அந்த மெட்டீரியலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி. சோ நல்லா தான் பண்ணிருக்காங்க. நம்ம நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பட்டோட குவாலிட்டி நல்லா இருந்தாலும் இந்த இயர் டிப்ஸோட குவாலிட்டி வந்து அதுக்கு ஒண்ணு இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம காதுல இருந்து இப்படி எடுக்கும்போது தெரியும் அப்படியே அந்த இன்வெர்டட் ஆயிடுது. சோ அந்த ஒரு விஷயம் அது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப சாலிடா பிரஷர் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. ரொம்ப லைட் மெட்டீரியல், ரொம்ப தின்னா இருக்கு. நல்லா இருக்குல்ல லவுட்னஸ்லாம். சோ 5 வோல்ட் 1 ஆம்ப் ஓகேயா, அதுக்கு கொடுக்க இன்புட். அப்புறம் 20 to 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். சோ மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கு, ஆம்னி டைரக்ஷனல். சென்சிட்டிவிட்டி வந்து அதெல்லாம் சொன்னா ஓவரா தான் இருக்கும். யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங், A2DP வயர்லெஸ் ஸ்டீரியோ ப்ளூடூத் கண்ட்ரோல், அப்புறம் ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோலும் ஒர்க் ஆகும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ப்ரொஃபைல் இருக்கு. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. RF அவுட்புட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஜெனரலா கண்டுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. 5.6 mm நியோடேனியம்டா பரத். ஓகே, 5.6 mm அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கு. இதுல சார்ஜிங் டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்க, 2 hours சார்ஜ் ஆகுமா. பிளே டைம் பாத்தீங்கன்னா ஓவராலா 30 hours வரைக்கும். அப்புறம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரில இருந்து 45 டிகிரி வரைக்கும். இதுல வந்து இயர்பீஸ்ல உள்ள பேட்டரி கெபாசிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 60 மில்லியாம்ப் இருக்கான். லித்தியம் பாலிமர் பேட்டரி தான். சோ பேட்டரி சார்ஜிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா 380 மில்லியாம்ப் இருக்கு. இதோட இன்புட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் 5 வோல்ட் 1 ஆம்ப். சூப்பர். ஓவராலா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடுனா ஃபுல்லா
ஏன்னா குளோபல் மார்க்கெட் இல்லையா, சோ எல்லாருக்குமே தேவைன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல அதோட கண்ட்ரோல்ஸ் பத்தி ஏதாவது இருக்கா? இருக்கா 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 இந்த லைட் எரியுது நல்லா இருக்கு. சார்ஜ் ஆகும்போது இந்த ரெட் கலர்ல வருது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளூ கலர்ல வருது. சோ நல்லா தான் ப்ரோ இருக்கு. நைஸ். ஓவராலா வந்து நல்லா தான் இருக்கு. ஆமா. சோ என்ன பிரைஸ் அது? ஆக்சுவலா வந்து இது அமேசான்ல இருக்கு. 6999 7,000 rupees. 7,000 rupeesக்கு இது விக்கிறாங்க. ஆனா 7,000 rupeesக்கு இது வர்த்தா? 7,000 rupeesக்கு இது வர்த்தானா என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணா சொல்லலாம்னா, பேட்டரிடா, அப்புறம் அந்த கேசிங், அந்த டிசைன் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த பட்டோட கம்ஃபர்ட். ஆனா மெட்டீரியல் வைஸ் 7,000 rupeesக்கு இது வர்த்தா இருக்கா? ஆக்சுவலா மெட்டீரியல் வைஸ் வந்து நல்ல கேள்விதான், பட் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் என்னன்னு மறந்துடல, கிராஃபின் டயஃப்ரம் இருக்கு. அதனாலதான் வெயிட் ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது. நான் ஒரு இண்டிவிஜுவல் பட்டுக்கான வெயிட் கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தேன், பட் அது அங்க கொடுக்கல. மத்தபடி ஓகே, இது வந்து 7,000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்கும்போது என்ன பிரச்சனைனா, இப்ப 4,000 ரூபாய்க்கு வந்து ரியல்மியோடது இருக்கு, எம்ஐயோடது இருக்கு, நிறைய பேரோட ட்ரூ வயர்லெஸ் வந்துருச்சு, ஓப்போவோடது இருக்கு. சோ ட்ரூ வயர்லெஸ் இத்தனை இருக்கு. இதை தாண்டி என்னன்னா, இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா சாம்சங்கோட கேலக்ஸி பட்ஸ் வாங்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா ஏர்பாட்ஸே வாங்கலாம். ஏர்பாட்ஸை பத்தி நான் பேசவே வரல. சோனி வேற 10,000 ரூபாய்க்கு இருக்கு. சோ இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி மார்க்கெட்ல. அப்படி இருக்கும்போது 7,000 ரூபாய்க்கு ஆனா யாருமே இல்ல. அதுதான் ஒரு ட்விஸ்ட். 5,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இது அதோட பெட்டரா இருக்கானா? பெட்டரா இருக்கு, அது உண்மை. ஏன்னா இப்ப இந்த 4,000 ரூபாய்க்கு நாங்க யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதுல லோ லேட்டன்சி மோட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் அது இதுல இல்ல. பட் ஆடியோ குவாலிட்டி, அதாவது நான் மியூசிக்கா தான் யூஸ் பண்றேங்கிறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். ஆனா இன்கேஸ் நீங்க வந்து கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் ட்ரை பண்ணீங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து அந்த மாதிரி இன்ஜினியரிங் அங்க அப்ளை ஆயிருக்கு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தா கம்மியா தான் இருக்கு. 5 ஸ்டார் ரிவ்யூஸ்லாம். ஆமா, பிரைஸ்க்காக தான் இருக்கும். 7 out of 5 தான் இருக்கு. அது மேபி இந்த பிரைஸ்க்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். Extremely poor sound quality, not worth the price. Great sound, no low latency. Low latency இல்லையாம்பா. ஆமா. Good sound, good battery life. Right, but dead after 4 months. Connectivity issues. Not value for money. அதுதான் மெயின். எனக்கு தெரிஞ்ச எவரி சிங்கிள் பெனி ஸ்பெண்ட் போட்டிருக்காரு. இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையான ஏரியா ப்ரோ. சப்ஜெக்டிவ் தான் இது எல்லாம். ஏன்னா ஒரு நாள் ஒரு ப்ராடக்ட இந்த இடத்துல உட்காந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, செம அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம ரியல்மி பட்ஸுக்கும் அதான் சொன்னோம், 2 மாசத்துல அது செத்து போச்சு. வாட்சா யூஸ் பண்ணிட்டு இருந்தான். வாங்கின அன்னைக்கே பிரிச்சு நாங்க அன்பாக்ஸ் பண்ண அன்னைக்கே பாக்ஸ் கிராக் ஆயிடுச்சு. இதெல்லாம் நிலைமைதான். சரியா, இப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப இனிஷியல் இம்ப்ரெஷன் பாக்கும்போது 7,000 ரூபாய்க்கு ஒருத்தான்றது பிரைஸ் ஜஸ்டிஃபை பண்றது கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுதான் கேக்குறதுக்கு நல்லா இருக்குப்பா ஆடியோ, அவ்வளவுதான். இதுல ஒருவேளை யாரெல்லாம் அது எப்படி அந்த 1 ஸ்டார் போட்டு காண்டாய் காரி துப்பி இருக்காங்களே, அவங்க யாருன்னு கொஞ்சம் பாக்கணும். பிரைஸ் டாக் தான்டா மெயினா. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரியல்மி, நம்ம ஷாமி, ஓப்போ, இந்த மாதிரியான லெஜண்ட்ஸ் தான். 4,000 ரூபாய்க்கு அவங்க ட்ரூ வயர்லெஸ் தரனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த 30 ஹவர்ஸ் பிளேபேக் பத்தி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. சார்ஜ் பண்ணி 30 ஹவர்ஸ் கேக்குறேன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, 4,000 ரூபாய்க்கு ட்ரூ வயர்லெஸ். அதுதான் மைண்டுக்கு இருக்கு. அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹை ஃபீச்சரு, போல்ட் நிறைய பேர் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க ப்ரோ. TWS வந்து கிரௌடட் மார்க்கெட் தான். அதுல உங்களுக்கு என்ன வேணும்னும் போது இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது 7,000 ரூபாய்க்கு அவைலபிள் அமேசான்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? 7,000 ரூபாய்க்கு இது ஒர்த் மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு பாக்கும்போது? இன்னும் நீங்க நிறைய பீரோல் எல்லாம் கூட பாத்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. விக்கி ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு கடைசியா? எனக்கு ஓகே, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி ஒரு 4,000 5,000க்கு உண்டான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த கன்சிடர் பண்ணும்போது 30 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் IP68 சர்டிபிகேஷன்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 5,000 to 6,000க்கு இது ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஆனா 7,000 அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மேல அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். மார்க்கெட்ல இருக்கிற அவைலபிலிட்டி வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகம் மாதிரி ஃபீல் ஆகுது. எப்பயுமே இருக்கிற பிரச்சனை தான். அந்த பிரச்சனை யாராலையும் வைக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், கேமரா பின்னாடி பரத். ஐயா வேற லெவல்ரா நம்ம ஆளுங்க.